எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வேளையில் உங்களோடு இருக்கும்படியாக என் தேவன் கொடுத்த ஸ்லாக்கியத்துக்கும் அவரின் மேல் வைத்திருக்கும் அன்பிற்கும் அவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். இந்த வேளையிலும் ஆண்டவருடைய செய்தியை நாம் கேட்பதற்கு முன்பதாக சிறிது நேரம் ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். நம்மை காக்கும் கரங்கள் உண்டு. இவ்வளவாக நடத்திய அவருடைய கரம் என்ன நம்மளை நடத்தும். கண்களை மூடி தேவனை நோக்கி நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. காக்கும் கரங்கள் உன்னனுக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உன்னனுக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அவைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அவைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. சொல்லுங்க என்னோடு சேர்ந்து, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அன்பின் பிதாவே, உம்மை மாத்திரம் நம்ம நம்புகிறோம் அப்பா. எங்களுக்கு உண்டு ஒரு காக்கும் கரங்கள், எங்களை கண்மணி போல் நடத்தும் கரங்கள். இந்த வேளையில் ஆண்டவரே எங்களை ஒரு விஷயம் தாழ்த்துகிறோம். இந்த வேளை எங்களோடு பேசுங்க. என் தேவனீர் மகிமைப்படுவீராக. துதிக்கான மகிமை எல்லாம் ஒருவருக்கே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த வேளையில் உங்களோடு பேசும்படியாக தேவன் செய்த கிருபைக்கு நன்றி சொல்றேன். இந்த வேளையில் ஆண்டவர் உங்களிடம் கேட்கும் ஒரு கேள்வி, உன்னிடத்தில் இருப்பது என்ன? உன்னிடத்தில் இருப்பது என்ன? What do you have? உன்னிடத்தில் இருப்பது என்ன? பல முறை நம்ம ஆண்டவருக்காக பல காரியங்களை செய்ய வேண்டும், ஒரு வாஞ்சை, எதையாவது செய்ய வேண்டும், ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும், அவருக்காக எதாவது செய்ய வேண்டும். பலருக்கு ஆண்டவரை ஆராதனை செய்ய வேண்டும் ஒரு வாஞ்சை. பல இடங்களில் போகும்போது நான் பலரை பார்ப்பதுண்டு, ஆண்டவருக்காக ஆராதனை செய்ய வேண்டும் ஒரு வாஞ்சை உண்டு. ஆனா அவர்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனம், என்னால பாட முடியுமா, என்னால ஆராதனை செய்ய முடியுமா? சத்துரு என்ன பண்ண, அவரோட உன்னால முடியாது என்று சொல்லுகிறான். அவர்களும் அதை நம்பி ஆராதனை செய்ய வேண்டும் ஒரு வாஞ்சை உண்டு. ஆண்டவர்கள் வாழ்க்கையில அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார், ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறார். ஆனாலும் முன் செல்ல முடியாதபடி ஒரு தயக்கம். பலர் ஆண்டவர்கள் பல காரியங்களை செய்கிறார்கள், ஆனால் சுயத்துக்காக இதை செய்தால் நமக்கு ஏதாவது ஒரு பலன் கிடைக்குமே என்று செய்கிறார்கள். பலர் செய்ய வேண்டும் வாஞ்சை, ஆனா என்னிடத்து இல்லையே. பலரை பார்த்து இவர்கள் நன்றாக செய்கிறார்களே, ஆனா என்கிட்ட இல்லையே என்று சொல்லுகிற ஒரு சூழ்நிலை உண்டு. எனக்கு அன்பான தாவீதின் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, கோலியாத்தை முறியெடுத்த போது அவன் கோலியாத்திலிருந்து அது சவுல் வந்து கத்தி எடுத்துக்கொண்டு கோலியாத்தை அவன் சாகடிக்கவில்லை. தன்னிடம் விழுந்த அந்த கூழாங்கலை எடுத்துக்கொண்டுதான் அவன் கோலியாத்தை அந்த முறியடித்தான். ஆண்டவர் இந்த வேளையில உங்களிடம் பேர் சொல்ல விட என்னவென்றால், கேட்பது என்னவென்றால், உன்னிடத்தில் இருப்பது என்ன? நீ அடுத்தவர்களை பார்த்து அது இருந்தால் நான் செய்ய வேண்டுமே, இது இருந்தால் செய்ய வேண்டும் சொல்லி காலத்தை கழித்துக் கொண்டிருக்கலாம். உன்னால எதுவும் செய்ய முடியவில்லை, பல முயற்சிகள் செய்த முடியாத சூழ்நிலை. அடுத்தவர்களை பார்த்து அதே போல செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய், உன்னால முடியவில்லை, நீ தோல்வி அடைந்து போறிய, சோர்வோடு இருக்கிறையே. உன்கிட்ட இருக்கிறதுன்னா அதை நான் உபயோகப்படுத்த வல்லவராயிருக்கிறேன். ஆண்டவர் உங்களிடம் கேட்கிறார், உங்ககிட்ட இருப்பது என்ன? அந்த கூழாங்கல் இருந்தாலும்
போது அதை நான் உபயோகப்படுத்துவேன். உன் தாளந்துகளை பார்க்கிற தேவன், ஒரு இருதயத்தை பார்க்கிற தேவன். உனக்கு ஒரு வாஞ்சை இருந்தா போதும், இந்த காரியத்தை நான் செய்ய வேண்டும் வாஞ்சை இருந்தால் போதும். உங்ககிட்ட சின்னதாக இருந்தாலும் அதை வைத்து நான் பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்று ஆண்டவர்களோடு சொல்கிறார். தாவீதிடம் பாருங்க, 1 சாமுவேல் 17:50 பார்க்கும்போது தாவீதிடம் இருந்தது கவனம், அவனுடைய அந்த கல்லும் தான். அதை வைத்து ஆண்டவர் ஒரு அற்புதம். அவன் ஆண்டவரை நம்பினான். அவன் நம் கையில் இருந்த காரியத்தை நம்பவில்லை. பல முறை நாம் ஆண்டவரை நம்பாமல் நம்ம கையில் இருக்கிறோம் அதை நான் நம்பி இருக்கும் போது ஆண்டவரை நம் வாழ்க்கையில காரியங்களை செய்ய முடியவில்லை. நம்ம எதிர்பார்த்த காரியங்களை, அதற்கு மேலான அற்புதங்களை செய்ய முடிவதில்லை. தாவீதிடத்தில் இருந்தது கல்லும் கவனம். ஆனா அதை வைத்துக் கொண்டு ஆண்டவர் அந்த கோலியாத்தை முறியடிக்க முடியா அந்த அற்புதத்தை செய்தார். பாருங்க, சிம்சோன் இடத்தில் பார்ப்போம் என்றால் அவனிடத்தில் விழுந்தது தாடையின் அந்த தலை எலும்பு. அதை வைத்துக் கொண்டு அவன் 1000 பேரை கொண்டான் என்று நாம் வேதத்தில் படிக்கிறோம். 1000 பெலிஸ்தரை அவன் கொண்டு சாய்த்தான். அவனிடம் இருந்தது ஒரு தாடை தலை, ஒரு கழுதையின் தாடை எலும்பு. யோசித்து பாருங்க, ஒரு கழுதையின் தாடை எலும்பை வைத்து 1000 பெலிஸ்தரை கொல்ல முடியும் என்றால் அவனால் முடியாது, ஆண்டவரால் தான் முடியும். அவன் அந்த தாடை எலும்பை நம்பவில்லை, அவனையும் நம்பவில்லை, ஆண்டவரை நம்பினான். அவன் ஆண்டவரை நம்பி தன் கையில் இருந்ததை வைத்து போகும்போது 1000 பெலிஸ்தர்களை அவன் அன்று கொண்டு சாய்த்தான். மோசேயை பாருங்க, மோசேயின் வாழ்க்கையில நம்ம யாத்திராகமம் 2ஆம் வசனத்துல பார்ப்போம் என்றால் மோசேயிடம் இருந்தது ஒரு கோல். அந்த கோலை வைத்துக் கொண்டு மோசேயினால இஸ்ரவேலருக்கு ஒரு மீட்பையும் விடுதலையும் கொடுக்க முடிந்தது. சிவந்த சமுத்திரத்தை விளக்க அந்த கோலால் அவன் பிறந்தார். பார்வோன் அவன் சேனைகளையும் மறுபடியும் சமுத்திரம் இருக்கும்போது சமுத்திரம் வந்து சேர்ந்த போது அவர்கள் சமுத்திரத்தில் அழிந்தார்கள். அவன் கையில் இருந்தது ஒரு கோல். மோசேயின் கையில் இருந்த கோலை வைத்து ஆண்டவர் அந்த அற்புதம் செய்தார். மோசே யோசிக்கலாம், என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே, வரும் கையில் இருக்கிற கோல் தானே, நான் என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் சொன்ன, உன்னிடம் இருப்பது என்ன? அந்த கோல் போதும், அதை வைத்துக் கொண்டு என்னால் அற்புதங்களை செய்ய முடியும். பாருங்க, அந்த சிறுவன் கையில பாருங்க 5 அப்பமும் 2 மீன்களை இருந்தன. அதை வைத்துக் கொண்டு 10,000 பேருக்கு அன்று ஆண்டவரை இயேசு கிறிஸ்து போஷித்தார். சிறுவன் இருந்தது 5 அப்பமும் 2 மீன்களும் தான். ஆனா அதை வைத்துக் கொண்டு ஆண்டவர் 10,000 பேரை அன்று போஷித்தார். உங்களிடம் இருப்பது என்ன இந்த வேளையில? எனக்கு அன்பானவர்களே, பெரிய காரியங்களை வைத்துக் கொண்டுதான் நாம் பெரிய காரியங்கள் செய்ய வேண்டும் இல்லை என்று அவசியம் இல்லை. உங்களிடம் என்ன இருக்கிறதோ நீங்க ஆண்டவரை முன்பாக நிறுத்தி விட்டு காரியங்கள் செய்யும் போது நீங்க வல்லமையான காரியங்களை நீங்க செய்ய முடியும். பலர் ஆண்டவருக்காக பல காரியங்கள் செய்ய வேண்டும் என்று ஒரு வாஞ்சி. பாருங்க, மரியாதை பாருங்க, அந்த தைலத்தை, அந்த விலை உயர்ந்த தைலத்தை ஆண்டவருடைய பாதத்தில் ஊற்றினார். சில நேரம் நம்ம காரியங்களை வைத்துக் கொண்டிருக்கிறோம், ஆனா அதை கொடுக்கிறதுக்கு நம்ம விருப்பப்படுறதில்லை. ஏதாவது செய்யணும் சொல்கிறோமே தவிர உலகத்தை சார்ந்தவர்களாக விலை உயர்ந்த காரியங்கள் நமக்கு ஒரு பொக்கிஷமாக, ஐயோ இதை நான் கொடுக்க முடியாது, ரொம்ப விலை உயர்ந்த இதை எப்படி நான் கொடுக்க முடியும், யாரும் அடுத்தவங்க கொடுத்து உதவ முடியாது, பலருக்கு ஆசீர்வாதமாக நான் அதை கொடுக்க முடியாது என்று சொல்லி அதை நம்ம வைத்துக் கொள்கிறோம். மரியாள் பாருங்க, அந்த விலை உயர்ந்த தைலத்தை ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் ஊற்றினார். அவருடைய பாதத்தை கழுவினார். அவளுக்கு ஒரு ஆசீர்வாதம். அந்த விதவை பாருங்க, அந்த ஏழை விதவை 2 காசுகள், அவரிடம் இருந்து 2 காசுகள் தான், அதை அன்று காணிக்கையாக போட்டார். உங்களோட விலை உயர்ந்த காரியம் இருக்கலாம், ஆனா அதை கொடுக்கும் போது அதுல ஒரு மகிமை ஆசீர்வாதம். சில வேளை ஒண்ணுமில்லாம இருக்கலாம், இருக்கிறது 2 நாணயமா இருக்கலாம், ஆனா அதை போடும்போது ஒரு ஆசீர்வாதம். அந்த 2 நாணயம் தான் இருக்குது, அந்த 2 நாணயம் அந்த விதவைக்கு ஒரு பெரிய மதிப்பு தக்கது, மிக விலை உயர்ந்ததாக இருந்தது. அந்த ஆண்டவரின் பார்வை, இயேசு கிறிஸ்துவின் பார்வையில் அது விலை உயர்ந்த ஒரு காரியமாக இருந்தது. எனக்கு அன்பார்வர்களே, உங்களிடம் இருப்பது என்ன? ஆண்டவர் என்று கேட்கிறார். உன்னிடம் இருப்பது என்ன? அதை நான் உபயோகப்படுத்தி, உன்னிடம் என்ன இருக்கிறதோ அதை வைத்து நான் மகிமையான காரியங்களை செய்ய மஞ்சோடு இருக்கிறேன். வல்லமையான காரியங்களை எல்லாம் செய்ய முடியும் என்னால் நாம் செய்ய வேண்டும் என்றால் நம்மிடம் இருப்பதை வைத்துக் கொண்டு ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து நம் முன்பாக செல்வோம் என்றால் ஆண்டவர் நம்மளை உபயோகப்படுத்த வல்லவராக இருக்கிறார். நாம் ஒரு முயற்சி செய்தால்தான் ஆண்டவர் அந்த முயற்சிகளுக்கு ஆண்டவர் நமக்கு பலன் கொடுக்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, உங்களிடம் இருப்பது கல்லும் கவனமா? அல்ல உங்களிடம் இருப்பது
ஒரு தாடை, ஒரு கழுதையின் தாடை எலும்பா? உங்களுக்கு இருப்பது ஒரு கோலா? 5 அப்பம் 2 மீனா? ஏது இருந்தாலும் சரி, ஆண்டவர் அதை வைத்துக் கொண்டு மகிமையான காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்ல விலை வேண்டு எதாவது வைத்துக்கு இருக்கிறீர்களா? அது அடுத்தவர்களுக்கு உதவாதபடி இருக்கிறதா? எந்த எடுத்து அதை வைத்து உதவுங்கள். அது பலருக்கு ஆசீர்வாதமாக அதை மாற்றுங்கள். நீங்கள் செய்யும் காரியம் அவர்களுக்கு ஆசீர்வாதம் மட்டுமில்ல, உங்களுக்கு முதல் ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களை 2 அந்த விதையை போல இல்லையா, கொஞ்சம் தான் இருக்கிறதா, அதை கொடுங்கள் ஆண்டவர் சமூகத்துல. அதை கொடுக்கும் போது ஆண்டவர் உங்களை இரட்டத்தனையாக ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த வேளையில் எனக்கு அன்பார்வர்களே, என் தேவன் இந்த வேளையில உங்களிடம் இருப்பது என்னவோ அதை அவர் வாஞ்சியோடு கேட்கிறார். நீங்கள் அதை கொடுப்பீர்கள் என்றால் ஆண்டவர் அதை வைத்துக் கொண்டு ஒரு மகிமையான காரியங்களை செய்ய வாஞ்சியோடு இருக்கிறார். எல்லா கண்களை மூடி இந்த வேளையில தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பிதாவே, இந்த வேளையில் அருமையான பிள்ளைகளை தேவனுடைய கரத்தில் அவர்களை நான் சமர்ப்பிக்கிறேன். ஆண்டவரே, பலர் ஆண்டவரே என்ன செய்ய, ஆண்டவரே ஏதாவது செய்ய வேண்டும் ஒரு வாஞ்சியோடு இருக்கிறார்கள். ஆண்டவரே உமக்காக எதையாவது செய்ய வேண்டும் ஒரு வாஞ்சியோடு இருக்கிறார்கள். ஆனால் ஒரு தடையில் இருக்கிறார்கள். ஆண்டவரே இந்த வேளையில அவர்களிடம் என்ன இருக்கிறதோ அதை பார்தல் கொடுக்கும் போது, சன்னிதியில் கொடுக்கும் போது அதை வைத்துக் கொண்டு தேவன் பெரிய காரணம் செய்ய வல்லவராக இருக்கு. ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே வாஞ்சியோடு இருக்கும் பிள்ளைகள் வாஞ்சியில் நிறைவேற்றுங்க. ஆண்டவரே அவர்கள் குறைகள் எல்லாம் தீர்ப்பீராக. ஆண்டவரே என்னென்ன காரியத்துக்காக வாஞ்சியோடு இருக்கிறார்களோ அந்த பலர் ராஜ்யத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டும் வாஞ்சியோடு இருக்கிறாங்க. ஆண்டவர் எதையாவது செய்ய கூட தாழ்நிலை வைத்து ஏதாவது செய்ய வேண்டும் வாஞ்சி இருக்கும் பிள்ளைகள் உண்டப்பா. அவர் வாஞ்சியில் அறிகிற தேவனே, இந்த வேளையில் ஆண்டவரே அவர்கள் ஒப்பு கொடுக்கும் போது, அவர்களிடம் இருப்பதை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது அதை வைத்துக் கொண்டு நீ பெரிய காரணம் செய்ய வல்லவராக இருக்கு. ஆண்டவரே ஆண்டவரே ஆசீர்வதிங்க. ஆண்டவரே இந்த வேளையில ஆண்டவரே சுகவீனமாக இருக்கும் பிள்ளைகளை கரத்தில் கொடுக்கலாம்பா. என் தேவன் தொட்டு சுகப்படுத்துவீராக, அவர்களை பலப்படுத்துவீராக. என் தேவன் மகிமையான காரியங்களை செய்யுங்க. ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்யுங்க. ஒரு வாழ்க்கையில் அவர்களை உண்மை துதித்து ஆண்டவரே சாட்சி சொல்ல முடியாத கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிங்க. ஆண்டவரே நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. துதிக்கின்ற மகிமை எல்லாம் ஒருவருக்கு இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த வேளையில பலருடைய சாட்சிகள் எங்களை ஊக்குவிக்கிறது. ஆண்டவர் உங்களுக்கு செய்யும் காரியங்களை எங்களுக்கு சாட்சியாக சொல்லுங்க. தொலைபேசி மூலமாகவோ, கடிதம் மூலமாகவோ, இமெயில் மூலமாகவோ அனுப்புங்கள். எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபம் செய்ய அவளோடு காத்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மேன்மையான காரியங்களை செய்வாராக. உங்களை மகிமையான சாட்சியாக நிறுத்துவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். அன்பிற்குரியவர்களே, நீங்கள் கேட்ட இந்த தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ரஞ்சித் அண்ட் ஆனா மினிஸ்ட்ரீஸ், நம்பர் 1, பெத்தானி, மேத்தா அவென்யூ, பாலாஜி நகர், சவுத் பார்க் ரோட், அண்ணா நகர் மேற்கு, சென்னை 40. செல்போன் 9551999910. தொலைபேசி எண் 0426156884. இமெயில் ranchchris@gmail.com. வெப்சைட் ra-ministries.org மற்றும் ra-ministries.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.